கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு அந்த காலத்தில் பெரியவங்க இந்த ரெண்டு விஷயம் கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கல்யாணத்தை பற்றி எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நான் சிங்கிள். ஆனால் வீட்டை பற்றி எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்கிற வீடு எனக்கு பிடிக்காம இருக்கும், எனக்கு பிடிக்கிற வீடு உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், நம்ம ரெண்டு பேருக்கு பிடிக்கிற வீடு இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காம இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கிற வீடு நம்ம ரெண்டு பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு 100 பேர் பார்க்குறாங்கன்னா 90 பேருக்கு பிடிக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. 2.5 சென்ட் இடங்க, அதில் 1400 சதுரடியில் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைனில் எக்ஸ்டிஓக்கு இன்டிஓக்கு வசதியான பிளானிங்கோட கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி நம்ம எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. கிரீன், லைட் கிரே, ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைனில் எக்ஸ்டிஓக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் கேட் இருக்குது, மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் கிரே கலர், சரி பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. ஹெவியான மெட்டலில் இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 13க்கு 16. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் சம் கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ் இருக்குது. வாலுக்கு கிளாஸினா ஃபினிஷிங்கில் செராமிக் டெயில்ஸ் இருக்குது. வீடியோ பேச பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோயருங்க. இந்த ஃபோயரோட லெஃப்ட் சைடில் 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க மைல்டான டோனில். இதுக்கேற்ற மாதிரியான மைல்டான பெயிண்டிங் ஒர்க்கும் வீட்டு ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா 3 பக்கத்துலையுமே பெரிய பெரிய மர ஜன்னல்கள் தாங்க இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி. அப்புறம் இங்கே வந்து நமக்கு ஷோகேஸ் நட் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டோர் டைப்பில். அப்படியே அந்த சைடு பாலில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவினேட் இருக்குங்க. வால் மவுண்ட் டைப்பில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரி டிசைனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோகேஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது, வச்சுக்கலாம். ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனு இங்கே வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ் ஸ்பேஸு. அடுத்து நம்ம கிச்சனை பார்த்தலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு. வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 10ங்க. மாடலில் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் பொருத்திருக்காங்க. இந்த கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கேயும் ஜன்னல் இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுருக்காங்க. கீழே ஃபுல்லாக நிறைய பேசின் இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் டைல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார்கேஸ் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பேசேஜ் வழியாக போகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீட்டில் செப்பரேட்டாக டைனிங் இல்லை, நம்ம ஹாலில் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோஃபாலேயே உட்காந்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு வந்து கை கழுவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சிங்கிலே கழுவிடுவோம். சொந்தக்காரங்க யாராச்சும் வராங்கன்னா அவங்கள வந்து இங்கே நம்ம கழுவ சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம இங்கே பார்க்குறோம். மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோடையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்னால் என்னென்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு படம் மாதிரி இருக்கும், அதில் கேப்பாக இருக்கும் டிசைனு. அப்படியே வச்சு மேலே ஒரு ரோலர் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 4க்கு 8ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சிம்பிளாக இருக்கும் இந்த வீட்டில், மினிமலிஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க்கும் கூட சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூமுக்கு நம்ம டெரஸ் போகணும், சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இங்கே இருக்குது. இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு கிரனைட் இருக்குது. ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்டிங் டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. மேலே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்சுங்க. இந்த லாஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர். இந்த சைடு வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட 2வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16. கிரவுண்ட் ஃப்ளோரில்
ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பிங்க் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம கீழே பார்த்த மாதிரி தாங்க இருக்குது இந்த பெட்ரூமும். ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரியே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்கிற அளவில் தான் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. வுட்டன் வென்டிலேட்டரும் கூட இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் இருக்குது. டைல்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பால்கனி பார்த்துடலாம். சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லாஞ்சிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் பார்த்தீங்கன்னா ஹெவியான மெட்டல்லே கொடுத்துட்டாங்க. உள்ளே கொடுத்தாங்கன்னா சேஃப்டி வைஸில் பார்க்கும்போது ப்ரியாரிட்டியாக இருக்காதுங்கிறனால இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல்லே கொடுத்துருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பால்கனி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கவர்டு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 13க்கு 6ங்க. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு பால்கனி செட்டப் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறக்காக இது வந்து ஒரு பால்கனியாகவே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சைடு பார்க்கும்போது இங்கெல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிடுச்சு. இந்த சைடு நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும். வர வழியிலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 1000 வீடை தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குங்க. அதே மேலே டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. வீட்டோட ஃப்ரண்ட் இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டை இழுத்துருக்காங்க. ஆனால் வீட்டோட லெஃப்ட் சைடில், பேக் சைடில், ரைட் சைடில் வீட்டை சுற்றியும் நடந்து வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி தாண்டி வரீங்கன்னா சாந்திமேடு அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் கட்டியிருக்காங்க. விற்பனைக்காக கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்டு இன்ட்டு கூடலாம் சேர்த்து 48 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீட்டோட திரும்புகிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா. 48 லட்ச ரூபாங்கிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி எடுத்து கொடுக்குறது, ஹவுஸ் டேக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இபி கனெக்ஷனோட சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க.